இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 21:9 வாசிக்கிறேன். பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் சாராள் கணவன் மனைவி. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், 75 வயதாக ஆபிரகாம் இருக்கும்பொழுது ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் என்று. ஆனால் நாட்கள் போகிறது, வருடங்கள் போகிறது, அது நிறைவேறவில்லை. 10 ஆண்டுகள் தாண்டின உடனே சாராள் என்ன பண்ணுகிறார்? குறுக்கு வழியிலே அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அதன் நிமித்தம் ஒரு குழந்தை பிறக்கிறது. அதிலும் அந்த குழந்தை பேர் தான் இஸ்மவேல். அவன் வளர்ந்து வருகிறான். பின்பு ஆபிரகாம் 100வது வயதாக இருக்கும் பொழுது சாராளுக்கு அவங்க 2 பேருக்கும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி குழந்தை பெறுகிறது. அந்த குழந்தை வளர்கிறது. அதற்கு ஈசாக் என்று பெயரிடுகிறார்கள். ஈசாக் வளர்ந்து வரும் பொழுது இந்த இஸ்மவேல் அவனோடு மூத்தவனாகிவிட்டானே, அவனை அற்பமாய் பரியாசம் பண்ணுகிறான். ஈசாக்கை அசட்டை பண்ணுகிறதை அவனுடைய தாயாகிய சாராள் பார்க்கும் பொழுது ரொம்ப துக்கமாய் போய்விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த ஆகார் என்பவள் அடிமை பெண், அதை அவள் மறந்து விட்டாள். கடந்து வந்த பாதை அவள் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. கடந்து வந்த பாதை உண்மையிலே நினைத்திருந்தால் தொடக்கத்தில் இருந்தே அடங்கி ஆண்டவருக்கு பிரியமானதை செய்திருக்க முடியும். ஆதியாகமம் 16:4 பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் கர்ப்பவதி ஆகும் பொழுதே சாராளை அற்பமா எண்ணுகிறாள். அங்கு துரத்தப்படுகிறாள். மீண்டுமாய் தேவதூதன் ஆகரை சந்தித்து போய் அடங்கீர் என்று சொல்லுவது அடங்கியிருக்கிறான். குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையும் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு பெற்ற குழந்தை அற்பமாய் அலட்சியம் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், இந்த சுபாவங்கள் பெற்றோர்களுக்குள் இருக்கிறது, எப்படி பிள்ளைகளுக்குள் வருகிறது என்பதை பாருங்கள். அநேக நேரம் நாமும் கூட அப்படித்தான் அற்பமா எண்ணுகிறோம். சில காரியங்களை அசட்டை பண்ணுகிறோம், பரிகாசம் பண்ணுகிறோம். தேவன் அதில் பிரியப்படுகிறது அல்ல. நடந்தது என்ன தெரியுமா? ஈசாக்கை தான் கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் அங்கீகரித்தார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க யார அற்பமா நினைக்கிறீங்களோ, அலட்சியம் பண்றீங்களோ, அவங்க ஒரு நாள் பெரிய ஆளாயிருவாங்க. உங்க கண்கள் காணும். நிறைய நேரத்துல மற்றவங்களை மட்டம் தட்டுறீங்களா, இவங்கெல்லாம் அப்படிதான், இதுல அவரு குடும்பமா, இதெல்லாம் நம்ம அதை செய்யவே கூடாது. ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறது இல்லை. இத்தாலி தேசத்துல ஒரு வகுப்பறையில கிளாஸ் நடந்துட்டு இருக்கிற ஆசிரியர் பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு குட்டி பையன் வெளியே ஜன்னல் இருந்து அப்படியே கவனிச்சு கேட்டுட்டே இருக்கிறான். அந்த ஆசிரியர் திரும்பி பார்த்தா, என்னடா ஒரு பையன் வெளியே நிக்கிறவங்க இந்த கேட்டுட்டு இருக்கானா, அவனை பிடிச்சு கத்தி, போடா உன்னை அடிச்சு கொண்டு போட்டுருங்கிறாரு. இந்த பையன் அப்படியே பயந்து போய், சார் என்ன மன்னிச்சிருங்க சார், எதுக்கடா அங்க வந்து நிக்கிறா, வேடிக்கை பாக்குறா, இல்ல நீங்க சொல்லி கொடுக்கறத நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன். நான் சொல்லி கொடுக்கறத கவனிச்சிட்டு இருக்கிறியா, இது உண்மையாண்டு சொல்லி கேட்கறதுக்காச்சு அறிந்து கொள்ள அந்த ஆசிரியர் அந்த பையன்கிட்ட, இப்ப சொல்லி கொடுத்திருந்து சொல்ல கேள்விகள் கேட்கற சொல்லி பாப்போம்னு சொல்லி ஒரு கேள்விகள் கேட்டா டக் டக்குன்னு பதில் சொல்லுகிறான். அத்தனையும் சரியாக ஆன்சர் கொடுக்கிறான். அந்த ஆசிரியர் பிரமித்து போய்விட்டாரு. அவன் அங்க ஸ்கூலுக்கு வெளியே ஜன்னல்ல நின்று பாக்குறான். மற்ற பசங்க எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. அந்த ஆசிரியர் அந்த பையனை பார்த்து கேட்கிற, நீ ஏன்பா படிக்க கூடாது, ஸ்கூல்ல சேரக்கூடாது? சார், எனக்கு வசதி இல்ல சார், அவனுடைய கண்கள் கலங்கிருச்சு, நீங்க தப்பா நினைச்சுக்காங்க சார், எனக்கு படிக்க ரொம்ப ஆசை, அந்த ஜன்னலுக்கு வெளியே நின்று கேட்டுட்டு இருந்தேன், தப்புனா மன்னிச்சிருங்க சார், நான் நீ போயிருந்தேன் சார், அந்த பக்கம் வரல. ஆசிரியருடைய உள்ளம் உருகிச்சுதே. இந்த பையனை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமா, அற்பமா நினைச்சிட்டோமா, ஏதோ ஆடு மாடு மேய்க்கிறோம், வெளியே ஏதோ சுத்திட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டோமா, நீ வான்னு சொல்லி அவனை இந்த ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாரு. படிச்சு முடிச்சு நல்ல பெரிய ஆளாகி அதே ஸ்கூல்ல அவனும் ஒரு ஆசிரியரா மாறுறான். அதோடு மட்டுமல்லாம ஒரு இத்தாலி தேசத்துடைய தத்துவ ஞானியாய் அந்த அளவு அவன் உயர்ந்தான் என்று சொல்லி புத்தகத்தில் நான் படித்தேன். யோசித்து பாருங்கள்.
எதை அற்பமா எதை அலட்சியமா நினைக்கிறீங்களோ அது ஒரு நாள் மேல வந்துடும் உயர்வா. வீடு கட்டுக்கிறவள ஆகாதென்று தூக்கி போட்டு தள்ளப்பட்ட கல் தான் மூளைக்கு தலைக்கல்லாகும் ஆண்டவர் சொன்னார். இது கர்த்தரால் ஆகுமா? உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் மற்றவர்களால் அற்பமா என்ன பண்ணலாம்? மற்றவங்க பரியாசம் பண்ணலாம். உனக்கு இப்படி ஆயிடுச்சுதான், உன் குடும்பம் இப்படி ஆயிடுச்சுதான், உன் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுதான், so many things. பரியாசம் பண்ணி அற்பமா பேசுறாங்களா? உங்க காதுல அது கேட்குதா? மற்றவங்க சொல்லி நீங்க கேட்டு சோர்ந்து போயிருக்கீங்களா? அமைதியா இருங்க. ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறாரு. எல்லாருக்கும் முன்பாக நீங்க வாழ்ந்திருக்கிறத கர்த்தர் காண்பிக்க விரும்புறாரு. நிச்சயமா ஒரு நாள் நடக்கும். தாழ்த்தியான கையில் ஒப்பு கொடுத்துருவோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரம் கூட நாங்க மற்றவங்களை அற்பமா எண்ணிக்கிறோம், அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருந்தப்பா. இதெல்லாம் தேராது, இவங்கெல்லாம் செஞ்சிட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல், அவங்களுக்கு இருக்கிற தாழ்ந்துகளை நாங்கள் மதிப்பீடு செய்ய முடியாமல் எங்களுடைய அறிவினால ஏதோ நாங்கள் நினைத்து விடுகிறோம், பின்பு ஏமாந்து விடுகிறோம். அப்படியெல்லாம் மற்றவர்களை மேன்மையாய் பார்க்கக்கூடிய கிருபையை தாங்க. அதோடு மட்டுமல்ல தகப்பனே, நாங்களும் ஒருவேளை மற்றவர்கள் எங்களை அற்பமா எண்ணும் பொழுது சோர்ந்து போய் விடாதபடி உண்மை சார்ந்து கொள்ள கிருபை கொடுங்க. ஒருவேளை அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில பரியாசம் பண்ணுகிறாங்களே, எங்க பிள்ளைகள் இப்படி பேசுறாங்களே, என் குடும்பத்தை இப்படி பண்றாங்களே, என் வாழ்க்கை குறிச்சு இப்படிலாம் பேசுறாங்கன்னு சோர்ந்து போன பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் தைரியம் கொடுத்து என்னுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறது என்பதை காணும்படியா செய்யுங்கப்பா. ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கு பிறந்த இஸ்மவேலை நீர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகாரம் சாராலை அற்பமாய் எண்ணினான், அவருடைய பிள்ளை ஈசாக்கை அற்பமாய் எண்ணி பரிகாசம் பண்ணினான். நீரோ ஈசாக்கை உயர்ந்த இடத்துல வச்சு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் ஈசாக்கின் தேவனாய் நீர் அழைக்கப்பட்டிருப்பாய். இவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யாரையும் நாம் பரியாசம் பண்ண வேண்டாம், அற்பமா என்ன வேண்டாம். அதோடு மட்டுமல்ல, மற்றவர்கள் நம்மளை பரியாசம் பண்ணும் பொழுதும் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உயர்த்தி நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவான், உள்ளங்கையில் ஏந்துவான், உள்ளங்கையில் ஏந்துவான். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா.